வெல்கம் டு ஜெம்ஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி முட்டை குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 3 நாட்டு முட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். 3 முட்டையும் தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறம் அதோட ஓடை எல்லாத்தையும் தனியாக உரித்து எடுத்துக்கலாம். இப்போ முட்டையில் ஒரு கத்தியை வச்சு 4 பக்கமும் கோடு போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு சின்ன பவுலில் 1/2 டீஸ்பூன் கசகசா, 4 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு அதில் தண்ணி ஊற்றி நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 1/2 மூடி தேங்காய் துருவல், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 துண்டு பட்டை, 1 கிராம்பு, 3 பீஸ் நட்சத்திர சோம்பு, நம்ம ஊற வச்சுருந்த கசகசா முந்திரி பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குருமா தாளிக்கிறதுக்கு வானலில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறினதும் 1 இலை, 1 இன்ச் பட்டை, 1 கிராம்பு, 1 நட்சத்திர சோம்பு, 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் அரிஞ்சு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ குருமா எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். குருமாவோட பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை ஆட் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா கொதிக்க விட்டுடலாம் சிம்லேயே வச்சு. இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததும் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிடலாம். இந்த முட்டை குருமா இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான முட்டை குருமா ரெடி.